ஒரு அழகான டைம் டிராவல் மிஷின். அதுல இருக்கிற பேய் பசங்களை மாயமாக்கி கூட்டிட்டு போகுது. என்ன நடக்குது வாங்க பாப்போம். இங்க ஒருத்தி டைம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் அங்க திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். டைம் டிராவல் மிஷின் இருந்த ஹெவி செக்யூர்டு ரூமை பூட்டிட்டு வெளியில போறா. ஆனா பக்கத்துல இருந்த ரூம்ல அவ மாட்டிக்கிட்டு தீயில கருகி செத்து ஆவியா போயிடுறா. ஆனா டைம் டிராவல் மிஷின் காப்பாத்தப்பட்டுருச்சு. அப்போ ஒரு ஒளி வந்துச்சு. நீ யமலோகத்துக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது, என்னை பின்தொடரு. அவகிட்ட இருந்த டைம் டிராவல் மிஷினையும் கூடவே குட்டியா எடுத்துட்டு யமலோகத்துக்கு போயிட்டான். அங்க யமன் உட்கார்ந்து இருக்கிறாரு. இது டைம் டிராவல் மிஷின். யமன் சிரிக்கிறாரு. என்ன டைம் டிராவல் மிஷின்லாம் கொண்டு வந்திருக்க? இங்கெல்லாம் அது அலோ கிடையாது. இல்ல யம தர்மரே, நான் இந்த மிஷினை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். அப்ப திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி நான் இறந்து போயிட்டேன். இத நான் என் கூடவே வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா பூலோகத்துக்கு கொண்டு போகணும். சரி, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த டைம் டிராவல் மிஷினை பூலோகத்துக்கு கொண்டு போய் யாருக்காவது உதவு. திரும்ப 1 மாசம் கழிச்சு நீங்க வரலாம் சொல்லி யமதர்மன் அவளை அனுப்பிட்டார். இப்போ ஒரு சாயங்கால நேரம். ஒரு மிஷின் கீழே கிடக்குது. ஒரு பையன் நடந்து வர்றான். அவன் கால் பக்கத்துல இருக்கிற மிஷினை தொட்டு கையில எடுத்துட்டான். அந்த மிஷின் மாயமா மாறி பெரிய டைம் டிராவல் மிஷினா மாறி நின்னுச்சு. நான் தான் டைம் டிராவல் பேய். நீ இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். நீ என்ன சொன்னாலும் அது கேட்கும். நேத்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என்னோட நாய் செத்து போச்சு. இந்த டைம் டிராவல் மிஷினை யூஸ் பண்ணி திரும்ப அதை உயிர் கொண்டு வரலாமா? இத கேட்டு அவ சந்தோஷப்படுறா. போகலாம். அந்த பையன் மிஷின்ல ஏறி உட்கார்ந்து என்னைக்கு போகணும்னு சொல்லு. நேத்து காலையில 10 மணிக்கு. இப்போ டைம் டிராவல் மிஷின் சுத்தி மறைஞ்சு போச்சு. முந்தின நாள் காலையில எங்க நாய் இறந்துச்சோ அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. இப்போ நாய் வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கு. இப்போ கார் வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி டிராவல் மிஷின்ல இருந்த பேய் கார் முன்னாடி போய் நின்னு காரை மறிக்க கார் ஓட்டுனவங்க கொஞ்சம் குழம்பி போனாங்க. ஆனா நாய் எஸ்கேப் ஆயிடுது. இப்படி நாயை காப்பாத்திட்டாங்க. இப்போ டைம் டிராவல் மிஷின் சுத்தி மறைஞ்சு போச்சு. இப்போ ஒரு பிளே கிரவுண்ட். ஓரமா டைம் டிராவல் மிஷின் இருக்கு. இந்த பசங்க விளையாண்டுட்டு போறப்போ அந்த மிஷினை பாக்குறாங்க. அந்த மிஷினை ஒருத்தன் கையில எடுக்க டைம் டிராவல் மிஷின் முன்னாடி வந்து நின்னுச்சு. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ணி தரேன். என்னால ஃபாஸ்ட்டுக்கும் போக முடியும், ஃபியூச்சருக்கும் போக முடியும். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்னால தீர்த்து வைக்க முடியும். சொல்லுங்க. இதை கேட்ட பசங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அப்படியா? நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம், சோ லீவ் விட மாட்டாங்க. பேசாம நீ எங்க ஹெட்மாஸ்டர் கொன்னு. சரி, எனக்கு நிறைய காசு தேவைப்படுது. ஃபியூச்சருக்கோ இல்ல பாஸ்டுக்கு போய் எட்டு வந்துடலாமா? இதை கேட்டு அவ ஷாக் ஆகி அங்க இருந்தே டிராவல் மிஷினை ரொட்டேட் பண்ணி மறைஞ்சு போயிடுறான்.
இப்போ நேரா அவ யம தர்மராஜா முன்னாடி நிக்கிறா. என்ன உன் ஆசை நிறைவேறிடுச்சா? என்ன இந்த மிஷினோட வந்திருக்க? இல்ல, இந்த டைம் டிராவல் மிஷின் நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்யுது. ஆனா இத சிலர் தப்பாவும் பயன்படுத்திக்கிறாங்க. அதனாலதான் இந்த மிஷின் நான் மக்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மிஷின் இங்கேயே இருக்கட்டும். சரி, இது இங்கே இருக்கட்டும். அந்த மிஷினை அங்கேயே வச்சுட்டு அவளும் நகண்டு போயிடுறா. இப்போ யம தர்மராஜா டைம் டிராவல் மிஷின்ல உட்கார்றாரு.